பெரம்பலூர்ல மிகப்பெரிய ஒரு பதட்டமான சூழல். மாத்தி மாத்தி திமுகவினுடைய தொண்டர்களும் விசிகவினுடைய தொண்டர்களும் அடிச்சுக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த அளவுக்கு ஒரு பதட்டமான சூழலுக்கு எடுத்துட்டு போனது வந்து வெறுமனே அந்த கூட்டணி ஆட்சியில போய் பங்கெடுத்தது தானா, இல்லை உண்மையாகவே வேற ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா? நீங்க வந்து திமுகவுக்குன்னு இன்னொரு முகம் இருக்கு. அது வந்து நிறைய பேருக்கு தெரியல. இவ்வளோ நாளாக மறைச்சி வச்சுருந்தாங்க. அதை வந்து இப்போ வெளிக்காட்டுறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. டிஎம்கேக்காரவங்க தான் கல்லை விட்டு இவங்கள வார்ப்பாட்டத்தை பண்ணிகிட்ருக்க போராட்டக்காரவங்கள கல்லை விட்டு எறிகிறாங்க. அப்போ அங்கே வந்து பிரச்சனை ஆகுது. இப்போ எப்போயுமே டிஎம்கே வந்து இது மாதிரி கலவரங்களை தூண்டி விடும். உங்களுக்கெல்லாம் அப்போ எங்கள் தலைவருங்கிறது இவங்களுக்கு 2 பேருக்கு. நீ வந்து ஜெயலலிதா பாசறையிலேருந்து வந்திருக்க, நீ வந்து கலைஞருக்கு அப்புறம் வந்திருக்கிற, நீங்கள்லாம் வந்து உங்களோட பேஸ் எங்கே இருந்த அரசியல் இன்னும் கீழே போய் அடிமட்ட மக்கள்கிட்ட நீங்களாம் வேலையை பார்க்கல. இவர் தரையிலேருந்து எழுந்திரிச்சு வந்திருக்கிறாரு. எவ்வளோ கற்றுருப்பார், எவ்வளோ பண்ணியிருப்பார், எவ்வளோ அவருக்கு அனுபவம் இருக்கும். ஆனால் உங்கள் கட்சியில் எம்எல்ஏவாக இருந்தவர் என்ன சொல்றாருன்னா வந்து ஒரு அரசியல் அறத்திலிருந்து தடம் புரண்டுட்டாரு. அவர் என்ன அரசியல் மாற்றி மாற்றி பேசுகிறார். அவர் என்ன அரசியல் பண்ணாரா, என்ன அரசியல் கற்றுக்கிட்டாரா, என்ன அரசியல் அறம் அவருக்கு தெரியுமா? பனையூர் பாபுக்கு என்ன அரசியல் அறம் தெரியும்? கட்டிய கணவனை தாலி கட்டியவனை விட்டுட்டு அடுத்தவங்களோட புணர்ச்சிக்காக போயிட்டான்னு சொல்லிட்டு அப்போ எவ்வளோ பெரிய வார்த்தை நீ எங்கள் தலைவரை நீ சொல்கிற. நான் அதையே திருப்பி சொல்கிறேன். திமுக மடத்தின் அக்ரிமெண்ட் ஆண்டி முத்து ராசா இந்த விஷயத்த சொல்லலாமா? திமுக வந்து அட்ரஸே இல்லாம இருந்தது, நாங்க தான் அட்ரஸ் கொடுத்தோம். சேரிகளின் ஓட்டு வந்து திமுக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஆமாங்க, பவள விழா கண்ட கட்சியை வந்து விசிக தான் காப்பாத்துச்சுன்னு சொன்னாங்க. விசிக தாங்க காப்பாத்துச்சு. இதுல வந்து பவள விழா கண்டுச்சு. பவள விழா கண்ட கட்சி ஏங்க இதுல குளத்தூர்ல தோக்குறாரு? கலைஞரின் மகன் முதல்வர், இத்தனைக்கும் முதல்வர், அவரோட தொகுதி. அவங்க ஒரு பார்க்கெல்லாம் செம்மையாக கட்டி வச்சுருக்காரு. சிங்கப்பூரை மிஞ்சின பார்க் கட்டியிருக்கிறாரு. அவ்வளோ சிட்டி மாதிரி மாற்றி வச்சுருக்காரு குளத்தூரை. எதுக்கு எப்படி தோத்தாரு? பவள விழா கண்ட கட்சி. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை செயலாளர் தேனி இளமதி அவர்கள். வணக்கம். இப்போது உங்களுடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அமைச்சராகவும் மாறிட்டாரு. இப்போ இந்த விஷயத்துல இப்போ காங்கிரஸ் வந்து உடனடியா போய் கூட்டணி ஆட்சியில சேர்ந்ததுமே ஒரு டிஸ்கஷனா மாறிச்சு. திமுகவுல இருந்தும் காங்கிரஸ் டிஸ்கஷனா மாறிச்சா எனக்கு தெரியல. காங்கிரஸ் வந்து டிஎம்கேல இருந்து காக்கா எப்படா சோறு வைப்பாங்கன்னு ஓடின மாதிரி டிவிகே கூப்பிட்ட உடனே அடுத்த நாளே வந்து எந்த விதமான டிஎம்கே கிட்ட எந்த விதமான பர்மிஷனும் கேட்கல. டிஎம்கே கிட்ட வந்து ஒரு சந்திப்பு கூட நடத்தலை. ஒரு சும்மா ஒரு கர்ட்டசிக்காகவாவது கூட்டணி இவ்வளோ நாள் வச்சுருந்தோமே அப்படிங்கிறக்காகவாவது போயிட்டு இது மாதிரி நாங்கள் போகவா அப்படின்னு கூட ஒரு கேட்கலை. போகிறோம் அப்படி தகவல் கூட சொல்லலை. கேட்க தேவையில்ல, பர்மிஷன் கேட்க தேவையில்ல. பட் நாங்கள் கிளம்புறோங்க, நாங்கள் அங்கே போகிறோன்னு கூட சொல்லாமல் கொள்ளாமல் போனேன். காங்கிரஸை பற்றி அது பேசுன மாதிரி நீங்கள் ஏதோ விவாதத்துக்குள்ளாச்சுங்கிறீங்க. எனக்கு அப்படி ஒன்றும் தெரில. நான் காங்கிரஸ் முதுகில் குத்தியது அப்படின்லாம் பேசினாங்க திமுகவில் இருந்து. ஆனால் விசிகாவினரும் போகும்போது அது முன்னாடி ஒரு மணி நேரம் முன்னாடி வரைக்குமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு பேசிட்டு வந்துதான் விஷயங்கள் எல்லாத்தையுமே சொன்னாரு. அதுக்கப்புறமா அவனுடைய ட்வீட் வந்து மிகப்பெரிய பேசு பொருளா மாறிச்சு. நிச்சயதார்த்தம் ஒருத்தர் கூட பண்ணிட்டு குடும்பம் வேற ஒருத்தர் கூட நடத்துறீங்களே அப்படின்றது. அதுக்கப்புறமா அதை ரிமூவ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா பெரம்பலூர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டமான சூழல். மாத்தி மாத்தி திமுகவினுடைய தொண்டர்களும் விசிகவினுடைய தொண்டர்களும் அடிச்சுக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த அளவுக்கு ஒரு பதட்டமான சூழலுக்கு எடுத்துட்டு போனது வந்து வெறுமனே அந்த கூட்டணி ஆட்சியில போய் பங்கெடுத்தது தானா, இல்லை உண்மையாகவே வேற ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா? நீங்கள் வந்து திமுகவுக்குன்னு இன்னொரு முகம் இருக்குது. அது வந்து நிறைய பேருக்கு தெரியலை. இவ்வளோ நாளாக மறைச்சி வச்சுருந்தாங்க. அதை வந்து இப்போ வெளிக்காட்டுறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. ஒன்றும் இல்லை. கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தலைவர் வந்து இது பொன்மொழி எழுதியிருக்கிறாரு. அது மாதிரி வந்து விஜய் வந்து ஒரு பெரும்பான்மையான இடத்துல வந்து வாங்கிட்டார். பெரும்பான்மையான இடம் ஜெயிச்சிட்டாரு. பட் அவருக்கு வந்து சொற்ப இடங்களே தேவை. அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு இடம் தேவை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்போ விஜய் வந்து ஆட்சி அமைக்க வரக்கூடாது அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் திராவிட கட்சிகள் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இதில் வந்து இவங்க தரப்புல இருந்து எங்கள் தலைவருக்கு முதல்வராகணும்னு அழுத்தம் கொடுக்குறாங்க. தலைவரை திருமாவளவன் வந்து நம்ம முதல்வர் வேட்பாளராக சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதுக்கு எடப்பாடி, இது நாங்கள் சொல்லலை, அவங்க கட்சிக்காரவங்களே சொன்னது தான். அப்புறம் வந்து எடப்பாடி வந்து இல்லை, நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா நான் தான் வந்து முதல்வர் ஆவேன், நீங்கள் எனக்கு ஒருங்கிணைந்து எல்லாரும் எனக்கு ஒரு மனதாக எனக்கு வந்து பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இதனால அங்கே வந்து இதாகுது.
ஆனால் எங்கள் தலைவரை கூப்பிட்டு கேட்டதுக்கு எங்கள் தலைவர் சொன்ன இது வந்து எங்கள் தலைவர் சொன்னது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் இந்த மாதிரி ஒரு வரலாற்றில் ஒரு தப்பு நான் பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போ இது வந்து விஜய் வந்து ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்றக்காக நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்றீங்க. இதுக்கு நான் பகடக்காயா? அப்போ ஏன்னா இவர் நீ உங்களுக்கெல்லாம் அப்போ எங்கள் தலைவருங்கிறது இவங்களுக்கு 2 பேருக்கு நீ வந்து ஜெயலலிதா பாசறையிலேருந்து வந்திருக்க, நீ வந்து கலைஞருக்கு அப்புறம் வந்திருக்கிற, நீங்கள்லாம் வந்து உங்களோட பேஸ் எங்கே இருந்த அரசியல் இன்னும் கீழே போய் அடிமட்ட மக்கள்கிட்ட நீங்களாம் வேலையை பார்க்கல. இவர் தரையிலேருந்து எழுந்திரிச்சு வந்திருக்கிறாரு. எவ்வளோ கற்றுருப்பாரு, எவ்வளோ பண்ணியிருப்பாரு, எவ்வளோ அவருக்கு அனுபவம் இருக்கும். நீங்கள் என்ன ஒரு வரலாற்று பிழைன்னு சொல்லிட்டு சொல்றேன். வரலாற்று பிழைன்னா ஒரு இப்போ 7 அமைச்சர் போட்டதுக்கே வந்து எல்லாருமே இது ஒரு சமூக நீதி ஆட்சி அப்படின்ற விஷயங்களை பேசுறாங்க. ஆனா ஒரு தலித்தை வந்து முதலமைச்சர் ஆக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே. கிடையாது. இதை வந்து ஒரு பொம்மையா தான் அங்க இருக்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இவரால் சுதந்திரமா செயல்பட முடியாது. ஒண்ணு, ஏன்னா இங்க நாங்க 2 சீட்டு தான். இவங்க எல்லாம் சப்போஸ் இவர் மேலே அதிருப்தி ஆகுது, அந்த இடத்துல வந்து இவர் வந்து தன்னிச்சையாக ஒரு முடிவு, முதல்வருங்கிறதுல தலைவர் வந்து தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சியை கவுத்து விட்டு போயிடுவானுங்க. நடைமுறையில் சாத்தியம் இல்லைன்ற வார்த்தை வரைக்கும் சொல்றாரு. ஆமா, நடைமுறைக்கு அது சாத்தியப்படாது. சாத்தியம் இல்லை, சாத்தியப்படாது. அப்படி ஒரு வேளை ஸ்டாலின் வந்து அவ்வளோ நல்லவராக இருந்தாருன்னா, இவ்வளவு பிராட் மைண்ட் அவருக்கு இருக்குது அப்படின்னா, 4 எம்எல்ஏ அவங்க நம்ம கட்சி எம்எல்ஏ, எங்கள் கட்சி எம்எல்ஏ 4 எம்எல்ஏ அங்கே இருக்கிறப்போ இவங்க வந்து கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிச்சு ஒரு எம்எல்ஏக்காவது மினிஸ்டர் கொடுத்துருக்கலாம், ஒரே ஒரு அமைச்சர் கொடுத்துருந்துருக்கலாம். இல்லையா, ஒன்றும் இல்லை. இவங்க வந்து கலைஞர் வந்து இறந்துட்டாரு, உண்மையிலேயே அவங்க வந்து சமூக நீதி தான் விரும்புகிறாங்க அப்படின்னா, அன்னைக்கு வந்து கலைஞர் இறந்துட்டார். இறந்ததுக்கப்புறம் அவங்க மையம்தான் முதல்வராக வரணுமா? இப்போ ஏடிஎம்கேல ஜெயலலிதாவுக்கு வாரிசு கிடையாது, எம்ஜிஆருக்கு வாரிசு கிடையாது, அப்படியே போகுதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே வாரிசு அரசியலே கிடையாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுவரை முதல்வராக இருந்தவங்க யாரும் பையன் தான் வரணும் அப்படின்னு வைக்கலாம். ஆனால் இவங்க ஃபேமிலியை எடுப்பாருங்க, கலைஞர் இறந்துடுறாரு, இறந்தோன்னே ஸ்டாலின் தான் முதல்வர். ஆனால் அப்பயும் நம்ம கூட்டணியில் தான் இருக்கும். உங்களை விட அனுபவம் வாய்ந்தவர் எங்கள் தலைவருன்னு தெரியும், உங்களை விட அதிகமாக அரசியல் பேசுகிறவரே எங்கள் தலைவருங்கிறது தெரியும், உங்களை விட சிறப்பாக சிந்திக்கக்கூடியவருங்கிறது தெரியும், சிறப்பாக மக்கள்கிட்ட வேலை பார்ப்பாரு, மக்களுக்கு என்ன பண்ணணுங்கிறத உங்களை விட தீவிரமாக யோசிப்பாருங்கிறதும் தெரியும். அப்படி இருக்கிறப்ப திமுக ஆட்சி தான் நடக்குது. பட் திமுக ஜெயிச்சிருச்சு, திமுகவோட ஆட்சி தான் நடக்குது. ஆட்சி நடக்கிறது திராவிட மாடல் ஆட்சி தான். ஆனால் அதுக்கு முதல்வராக திருமாவளவன் இருக்கலாம்னு சொல்லியிருக்கலாமே, அந்த மாதிரி மைண்ட் வந்திருக்கலாமே. ஏன் அது வாரிசாக தான் வரணுமா? இதெல்லாம் எங்களுக்கு ஏன் உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்கலாம், ஏன் நீங்கள் இவ்வளோ நாள் கூட்டத்தில் 5 வருஷம் இருந்தீங்க, அப்போல்லாம் உங்களுக்கு தோணலை? இப்போ எங்களுக்கு எப்பயுமே அந்த கேள்வி இருக்கும். ஆனால் நாங்கள் எங்கள் தலைவரை மீறி எதுவும் பேச முடியாது, எடுத்து சொல்லலை நாங்கள். ஏன்னா தலைவர் எடுக்கிற முடிவு தான் ஒரு மனதான். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வேட்பாளர் அறிவிக்கும் போது கூட அதை சொல்றாரு. காட்டு மன்னார் கோயில நான் நிக்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்ற வரைக்கும் சொல்றாரு. ஆனா இப்போ உங்க தலைவரை பத்தி இவ்வளவு சொல்றீங்க, ஆனா உங்க கட்சியில எம்எல்ஏவா இருந்தவர் என்ன சொல்றாருன்னா வந்து ஒரு அரசியல் அறத்துல இருந்து தடம் புரண்டுட்டாரு. அவர் என்ன அரசியல் மாத்தி பேசுறாரு. அவர் என்ன அரசியல் பண்ணாரா, என்ன அரசியல் கத்துக்கிட்டாரா, என்ன அரசியல் அறம் அவருக்கு தெரியுமா? பனையூர் பாபுக்கு என்ன அரசியல் அறம் தெரியும்? திருமாவளவன் அப்படிங்கிறவர் ஒருத்தர் இல்லைன்னா, நீ விடுதலை சிறுத்தை அப்படிங்கிற அடையாளம் இல்லைன்னா இன்னைக்கு நீ எம்எல்ஏவே கிடையாது. தலைவர் பார்த்து எம்எல்ஏ சீட்டு. அதுக்கு முன்னாடி என்ன பாபுனா யாரு கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியலையா? என்னென்ன இப்போ நீங்க தானே சீட்டு கொடுத்தாரு. சீட்டு அதாவது யாரா இருக்கட்டும், இப்போ 4 பேரா இருக்கட்டும், 4 பேர் கொடுத்து அப்போ வந்து கொடுத்தது 6 பேர். 6 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா 6 பேர்த்துல வந்து 5 பேருமே களத்தில் நின்று கட்சியை வளர்த்தவங்க, 5 பேருமே கட்சி வளர்ச்சிக்காக ஏதோ ஒரு வகையில் பாராட்டியவங்க. பனையூர் பாபு என்னன்னா, அந்த வெளிச்சம் தொலைக்காட்சி இருக்கு இல்லைங்களா, அது வந்து அவர் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. அது ஒரு ஊடகத்துறையில் வந்து நமக்கு வந்து ஊடகத்துக்கு நமக்குன்னு ஒரு ஊடகத்தை வந்து அமைச்சு கொடுத்தாரு. பட் அது நம்மளோட காசை கொடுத்து வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. மக்கள் ஒவ்வொருத்தரோட வேர்வையிலே அந்த வெளிச்சம் டிவி உருவாயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு 1/2 கிராம் என்னமோ கொடுத்துருக்கேன். எப்படி அவங்களால முடிஞ்சதை தங்கங்கள் கொடுத்து தான் அந்த வெளிச்சம் டிவி. இது வந்து யாரோ காசு கொடுத்து அந்த மாதிரிலாம் இப்போ பேசுகிற மாதிரி சோபா அரசியல், சோபா வாங்கி கொடுத்தது அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து இப்போ அப்படி அந்த சொந்தமாக நம்ம வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கு வந்து நமக்கு அந்த ஊடகத்தை நடத்துறதுக்கு, அந்த வாங்குறதுக்கு அதுக்கு முன்னாடி அவர் தான் வச்சுருந்தார். அந்த விஷயங்களை வந்து பார்த்துக்கிறதுக்கு அவர் வந்து நமக்கு உதவியாக இருக்கிறாரு, உதவி பண்ணுறாரு. அந்த ஒரு இதில் ஒரு அடிப்படையில் நம்ம தலைவர்கிட்ட எங்கள் தலைவர் வந்து எல்லாருமே நம்பிடுவாருங்க. யார் வந்து இப்படி கொஞ்சம் நல்லா நெருக்கமாக பேசுகிறாங்கன்னா உடனே நம்பிடுவார். ஒரு தடவை நம்பிட்டாருன்னா அவங்ககிட்ட நம்பிக்கையை வந்து மாற்ற மாட்டார், அப்படியே தான் வச்சுருப்பார். அதே போல் எம்எல்ஏ சீட்டு கொடுத்துட்றாங்க, அதே போல் ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம்
ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு போராட்டம், ஏதோ ஒன்று 5 வருஷத்தில் அவங்க வந்தது எப்படி பார்த்தாலும் அவர் வந்து எத்தனை ஒரு ஆர்ப்பாட்டம் 5 வருஷத்தில் எவ்வளோ, ஒரு வருஷத்துக்கே 30-40 போராட்டம் பண்ணிடுவோம். ஆனால் அவர் மொத்தத்துக்கே கலந்துக்கிட்டே ஒரு 7 தான் கலந்துருப்பார் 5 வருஷத்துக்கு. மெயினாக ஸ்டேஜில் வந்து இப்போ இது கொடுப்பாரு, நிதி கொடுப்பாரு தலைவர் பர்த்டே அப்போ வந்து நம்ம பார்க்கலாம் அவரை பனையூர் பாபுன்னு. வேற எதுக்குமே அவர் வரமாட்டார். அப்புறம் ஏதாவது 1-2 ஆர்ப்பாட்டத்துக்கு, இப்போ ஏதோ 1-2, அதான் சொல்கிறேன், ஒரு 7 டைம் 8 டைம் தான் வந்திருப்பார் இந்த 5 வருஷத்தில். மிச்சதுக்கெல்லாம் வரமாட்டாது. முக்கியமான நிகழ்வு, முதல்வர் வர நிகழ்வு, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து முகத்தை காட்டுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், சரி ஓகே, அவரை நம்ம வந்து குறை சொல்கிறதுக்கு வேண்டான்னு விட்டுருங்க. அவர் தலைவரை பற்றி குறை சொல்லிட்டு போகிறப்ப தான் நம்ம அவரை பற்றி குறை சொல்ல வேண்டியது, இல்லாட்டி அது அவங்கவுங்க விருப்பம். எங்கள் கட்சியிலேருந்து எவ்வளோ பேர் வெளியே போயிருக்காங்க. வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவு தரோம் அப்படின்ற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸ்டாலின் அவர்களுமே நீங்கள் போய் பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னதாகவும் இன்டர்வியூவில் சொல்கிறாரு தொல் திருமாவளவன் அவர்கள். இப்போ எந்த புள்ளியில் நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு போகலாம், அமைச்சர் பதவிக்கு போகலாம் அப்படின்ற முடிவு எடுக்கப்பட்டது? இல்லைங்க, நீங்கள் கேட்குற கேள்வியிலே உங்களுக்கு வந்து பதில் இருக்குங்க. நான் என்னன்னா, விசிகா ஆட்சி அதிகாரம், விசிகா ஆட்சி அதிகாரம், இதுதான் அவங்களுக்கு வந்து உறுத்துறது. இப்போது ஐஎம்யூ எல்லாம் அங்கே தானே போயிருக்கு. இது முஸ்லீம் லீக் நகமும் சதையுமா இருந்தவங்க. இதை திமுகவையும் முஸ்லீம் லீக், இந்திய முஸ்லீம் லீக்கையும் பிரிக்கவே முடியாதுடா. அவங்க 2 பேரும் நகமும் சதை. என்னதான் நீ இப்போ இடையில இந்த 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 ஹரிபரி நடந்துகிட்டு இருக்கிறப்ப இடையில வந்து முஸ்லீம் லீக் வந்து போயிடுச்சுங்கிற தகவல் வருது. அப்போ எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்போ வந்து உடனே அவர் வந்து இது கொடுக்குறாரு, பேட்டி கொடுக்குறாரு. என்னன்னா, இல்லை நாங்களாம் போகலை, யார் சொன்னது, அது மாதிரி ரிட்டனாகவே அவரோட லெட்டர் பேரில் எழுதி அது ஒரு அறிக்கையாக விடுறாங்க, நாங்களாம் டிவிக்கு ஆதரவு கொடுக்க கிடையாது அப்படின்னு. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு தான் அவங்க வந்து போகிறாங்க, கம்யூனிஸ்ட் எல்லாம் போகிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா தான் அவங்க போகிறாங்க. இப்போது கம்யூனிஸ்ட் வந்து 4 எம்எல்ஏ உள்ளே போயிட்டாங்க. அவங்கள பற்றி இங்கே பேசுகிறதுக்கு யாரும் வாயை திறக்கலை, ஒருத்தர் கூட பேச மாட்டுறாங்க. முஸ்லீம் லீக் போச்சு, அவங்கள பற்றி யாரும் பேச மாட்டுறாங்க, அவங்களுக்கு வந்து பேசுகிறதுக்கு வாய் வரமாட்டேங்குது. இந்த இப்போ வந்து காங்கிரஸ் 28 சீட்டு கொடுத்தீங்க, ஆனால் அவங்களும் போயிட்டாங்க. ஆனால் அவங்கள பற்றி ஏன் போனீங்க, முதுகுல குத்திட்டு போனாங்கங்கிறதெல்லாம் எங்கேயோ 1-2 ஒரு இடத்துல நீங்கள் தான் சொல்கிறீங்கன்னா, ஆனால் பார்க்கல, பரவலாக பேசப்படலை. இப்போ விடுதலை சிறுத்தைகளை போட்டு அடின்னு அடிக்கிற மாதிரி சோஃபா வாங்கிட்டாங்க, சோஃபாவில் காசு வந்துருச்சு, ஏதோ ஒரு முட்டாள்தனமாக ஒரு சின்ன பசங்க கூட புரிஞ்சுக்கலாங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா சேனலும் திடலில் இருக்குது, எங்கள் ஆஃபீஸில் இருக்குது, எல்லா சேனலும் குமிஞ்சு கிடக்குறாங்க, நிற்க இடமில்ல, எல்லாம் மூச்சு விட இடமில்ல, மூச்சு திணற அளவுக்கு அங்கே மீடியா தான் இருக்குது, மக்கள் கிடையாது. மீடியா அவ்வளோ மீடியா இருக்குது. அவ்வளோ மீடியா இருக்கப்ப இந்த சர்ச்சைக்குரிய சோஃபாவை இப்படி தூக்கிட்டு வருவாங்களா யாராவது? ஏன்னா எது கிடைச்சாலும் கண்டென்ட் ஆக்குறதா? திருமாவளவனாலே கண்டென்ட்னு ஆகிப்போச்சு இவங்களுக்கு. இவங்க என்னன்னா, ஒரு காலத்தில் நம்ம அதான் நான் சொல்கிறேன், ஆல்ரெடி எப்போவுமே சொல்கிறதான், ஒரு காலத்தில் தலைவரை பற்றி செய்தி வராதான்னு யோசிச்சிருந்தேன். இப்போ எதுக்குடா இவனுங்க வர்றானுங்க, பிரஸ்காரங்க உள்ளே வர்றானுங்கன்னு பயப்படுற அளவுக்கு இருக்குது. இப்போ பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்தில் என்ன நடந்தது? அதாவது இந்த ராசா இருக்கார்ல, புணர்ச்சி கவிஞர், நான் அவருக்கு பேர் வச்சுருக்கேன் புணர்ச்சி கவிஞர்னு. இனிமேல் அப்படியே நம்ம வந்து அவரை வந்து கூப்பிடலாம், நாங்கள் கூப்பிட போகிறோம் புணர்ச்சி கவிஞர். என்னன்னா, அவர் உணர்ச்சி புணர்ச்சின்னு ஒரு எதுகை மூணையில் வந்து அது அவர் வந்து கவிதையெல்லாம் போட்டிருக்காரு. இன்னொரு என்னது தாலி கட்டியவன் ஒருத்தன், அப்புறம் என்னது புணர்ச்சிக்கு வந்து இன்னொருத்த வீட்டுக்கு போயிருக்கார். இது முற்போக்கு பேசுகிறாங்களாம், இவங்க பெரியாரிசம் பேசுகிறாங்களாம். இந்த உணர்ச்சி புணர்ச்சிங்கிறதே முதல்ல ஒரு பெண்ணடிமைத்தனங்கிறது புரியலையா? இந்த இடத்துல தாலி கட்டியவனை விட்டுட்டு அடுத்தவங்க கூட போகிறான்னா அது என்ன, எதை போய் குறிக்குது? இவங்க முற்போக்கு பேசுகிறாங்களா? அது இந்த ஆள்லாம் இருந்துக்கிட்டு நான் பெரிய படித்தவன், பெரிய அறிவாளின்னு நினச்சேன், பெரிய அறிவாதி இவர், அவ்வளோ மரியாதை வச்சுருந்தேன். இந்த வார்த்தையை பேசுகிறது தப்பு. இன்னொன்று, அந்த ஆள் பாணியிலே வர்றேன், இது நான் பேசுகிற தப்பு தான், இருந்தாலும் நான் ஒரு டைம் மன்னிப்பு கேட்குறேன். இப்போ மறுபடியும் நான் வந்து அந்த ஆளுக்கு அவர் இப்போ முள்ளாலே எடுக்கிறது, முள்ளாலே எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து ஆடுற மாட்டை அடி கறக்குறதுங்கிற மாதிரி நான் அதே சொல்கிறேன். திமுக மடத்தின் அக்ரிமெண்ட், திமுக மடத்தின் அக்ரிமெண்ட் ஆண்டிமுத்து ராசா இந்த கவிதையை, இந்த விஷயத்தை வந்து விடுதலை சிறுத்தைகளை பற்றி இது மாதிரி சொல்லலாமா? கட்டிய கணவனை தாலி கட்டியவனை விட்டுட்டு அடுத்தவங்க கூட புணர்ச்சிக்காக போயிட்டான்னு சொல்லிட்டு, அப்போ எவ்வளோ பெரிய வார்த்தை நீ எங்கள் தலைவரை நீ சொல்கிற. நான் அதையே திருப்பி சொல்கிறேன், திமுக மடத்தின் அக்ரிமெண்ட்
ஆண்டிமுத்து ராசா இந்த விஷயத்த சொல்லலாமா? இந்த அளவுக்கு பேச வேண்டிய தேவையா வந்தது? அவங்க இந்த அளவுக்கு தேவை கூட்டணியில இருந்து விலகவே இல்லை. கூட்டணியில இருந்து விலகலைங்கிறது ஒண்ணு வேறங்க. நாங்க வந்து ஒரு அதிகாரத்தை நோக்கி போறோங்க. இதான் அவங்கள வந்து அவங்களால வந்து இதை பொறுத்துக்கிறவே முடியல. ஏன்னா இப்ப டிவிக்கு ஆட்சியே இருக்குங்கிற நம்ம சொல்ல முடியாது. 5 வருஷம் கழிச்சு இது நிலைமை வந்து மாறலாம். வேற இப்ப டிஎம்கே கூட வரலாம். சப்போஸ் நம்ம அவங்க கூட கூட்டணி வைக்க போறோம், அது கூட்டணி வைக்கிறது வைக்காது தலைவரோட முடிவு, அதை எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் அப்படி ஒண்ணு நடந்தா விசிகாவுக்கு தான் இல்லை, இப்ப கூட்டணி ஆட்சின்னு ஒண்ணு தொடங்கிட்டாங்கல்ல. இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் என்ன சொன்னாரு? தமிழகத்துக்கும் கூட்டணி ஆட்சிக்கு செட் ஆகாது அப்படின்னாரு. ஆனா இப்ப வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்தி காட்டிட்டாங்க. இந்த நடைமுறைப்படுத்தி காட்டினோடனே இப்ப அடுத்து அவங்க ஆட்சி வந்தாலும் கூட்டணி ஆட்சி தான் வச்சு ஆகணும். இங்க வந்து இனிமேல் இந்த உதார் கதையெல்லாம் விட முடியாது. அப்ப கூட்டணி ஆட்சி வைக்கணும். விசிகே இல்லப்பா, வேற ஏதோ ஒரு கட்சி உள்ள வருது, வேற ஏதோ ஒரு பட்டியலின சமூகம், ஒரு அம்பேத்கர் இயக்கம், ஏதோ ஒன்று இவங்க கூட கூட்டணி வச்சு வருது. அவங்களுக்கு அமைச்சரவையில பங்கு கொடுத்தே ஆகணும்ல. அந்த கட்டாயத்துக்குள்ள வர்றாங்கல்ல. ஏன் அமைச்சரவையில நான் தலைமையில இருக்கிற அமைச்சரவையில இவன் அப்படி வந்து ஒரு அம்பேத்கர் இயக்கம் வந்து அமைச்சர் மினிஸ்டரா இருக்கிறதா? நம்ம மட்டுமே வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருந்த இந்த பதவி சுகத்தை இவங்க வந்து அனுபவிக்கிறதா? ஏங்க ஒரு இந்த வார்டு மெம்பரா இருக்காங்களே டிஎம்கேல வார்டு மெம்பரா இருக்கிறவங்க பெரிய காரு, அந்த கார் பேர்லாம் நம்ம சொல்ல தெரியல, அவ்வளோ பெரிய 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 காரில் அவங்களே அப்படி வர்றாங்க. மாவட்ட செயலாளர் மாதிரி வர்றாங்க. பணத்தில் ஊறுறாங்க. பணம் அவங்ககிட்ட பணம் எல்லாருமே கோடீஸ்வரனா இருக்காங்க. நல்லா தானே சம்பாதிச்சு நல்லா தானே இருக்கீங்க. இல்லாதவங்க பொழைச்சிட்டு போகிறாங்க. இன்னும் அந்த அதிகாரத்தை சுவைக்காதவங்க அதில் என்னதான் இருக்குன்னு பார்த்துட்டு போகிறாங்க. அதிகாரத்தை ஏன் இருந்துட்டு போகிறாங்க? உங்களுக்கு ஏன் இந்த வயிற்றுச்சல்? ஏன் இந்த வயிற்றுச்சல் உனக்கு வர்றதுக்கு காரணம் அவ்வளோ என்ன? உனக்கு என்ன அவ்வளோ பொச்சு? ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடவே ஐயா நாங்க இப்ப இந்த ஐயா சொல்றோம். விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கப்பட்டது ஆர்எஸ்எஸ் வழி நடத்துதல், இல்லை பிஜேபியின் வழி நடத்துதல் தான். இப்பயும் நாங்க சொல்றோம் கட்சி ஆரம்பிக்கப்பட்டப்ப. ஆனா அது இப்ப 2 வயசு குழந்தை. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இப்போ அவங்களோட ஆட்சி அமைக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவைப்பட்ட அந்த சீட்டுக்கு 10 சீட்டு என்னமோ தேவைப்பட்டுச்சு. இந்த சீட்டுக்கு வந்து இப்போ அவங்களுக்கு தேவைப்பட்டு அவங்க வேணும்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா விசிகாவுக்காக தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. பிஎம்கே ரெடியாக இருந்துச்சு உள்ளே வர்றதுக்கு. கம்யூனிஸ்ட் உள்ளே போயிருச்சு, முஸ்லீம் லீக் உள்ளே போயிருச்சு, காங்கிரஸ் போயிருச்சு. பிஎம்கே நாங்கள் உள்ளே வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெடியாக இருக்காங்க. ஆனாலும் விசிகா தான் வரணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி வர வச்சாரு. அது எதுக்காக அவங்க எதுக்காக வர வச்சாங்க? பட் நான் சொல்கிறேன் என்னன்னா, அவங்க ஆர்எஸ்எஸ் குழந்தையாவே பிறக்கிறப்ப அவங்க ஆர்எஸ்எஸ் குழந்தையா பிறந்தாலும் 2 வயதான டிவிகேய சமூக நீதி குழந்தையா நாங்கள் தத்தெடுத்து வளர்க்குறோம். நாங்கள் சமூக நீதி பாதைக்கு கொண்டு வரோம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் ஆதி திராவிடர் நலத்துறை, பழங்குடியினர் நலத்துறை அப்படின்னு இருந்த அந்த பேரை இன்னைக்கு வந்து சமூக நீதித்துறைன்னு மாற்றிருக்காங்க. இதுக்குமே நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எங்களுக்கு எப்படி ஆதி திராவிடர் தான் எனக்கு அடையாளம், என்ன பறையர்னால அடையாளங்கிறீங்க, ஆதி திராவிடர்னால அடையாளங்கிறீங்க. நீ யாரா என்னை ஆதி திராவிடர்னு சொல்ல? நான் பறையர்றா, என்னை பறையன்னு சொல்லு, என்னை சாம்பவான்னு சொல்லு அப்படின்னும் இவங்க தான் பேசுகிறாங்க. சரி, நம்ம இதை பொதுவான பேராக கொண்டு வரலாம். ஆதி திராவிடருங்கிற பொதுவான பேருங்கிறப்ப யாரும் ஏற்றுக்கல. என்னையே திராவிடங்கிற, நான் தமிழா, என்னை வந்து திராவிடன்னு சொல்லாதன்னு ஒரு கும்பல் வருது. இப்போ இதுக்கெல்லாம் பொதுவான சமூக நீதி தான் நம்ம வேணும். நமக்கு தேவை வந்து சமூக நீதி. என்னை வந்து நீ ஜாதியாக பார்க்கக்கூடாது. இப்போ பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை இருக்குது. இந்த பிற்படுத்தப்பட்டோரில் எத்தனை ஜாதிகள் உள்ள வருது? அது யாராவது எந்தெந்த சாதி உள்ள வருதுன்னு தெரியுதா? ஆனால் ஆதி திராவிடர் அப்படின்றப்ப அதை கரெக்டாக கண்டுபிடிக்கிறானா இல்லையா? யார் யார் உள்ள வராங்க? இப்போ சமூக நீதித்துறைன்னு மாற்றியாச்சு. இதை வந்து அவங்க இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு வேணால் அந்த சமூக நீதித்துறை மாறினே தெரியும். பட் இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் குன்னத்தில் வந்து மாற்றி அடிச்சுக்கிறாங்க. அங்கே ஒரு வீடியோ கிளிப் ஒன்று வருது. அதில் வந்து திமுக வந்து அட்ரஸே இல்லாமல் இருந்தது, நாங்கள் தான் அட்ரஸ் கொடுத்தோம், சேரிகளின் ஓட்டு வந்து திமுக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஆமாங்க, 2011க்கு அப்புறம் டிஎம்கேல ஜெயிக்க முடிஞ்சா எங்கேயாச்சும்? எதுவுமே பண்ண முடியலை. அப்போ 16க்கு அப்புறம் 16 என்னாச்சு அப்படின்னா சட்டமன்ற எலெக்ஷன் சொல்கிறேன். 16 என்னாச்சுன்னா மக்கள் நல கூட்டணி வச்சோம். மக்கள் நல கூட்டணி வச்சு டிஎம்கேவை வந்து நாங்கள் அதை விட்டு அப்பயே நாங்கள் பிரிந்தா வந்திருக்கோம். என் தலைவர் வந்து அப்பயே முடிவெடுத்து டிஎம்கே தேவையில்ல, நம்ம தனிச்சு 3வது அணி ஒன்று வைப்போங்கிறது அவர் எடுத்த முடிவு தான்.
அப்போ அதனோட நீட்சி தான் இன்னைக்கு டிவிகேக்கு வந்து 3வது அணியாக வந்து போயிருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2016 அவங்களால வர முடியலை. அதுக்கப்புறம் 2018 19 எலெக்ஷனுக்காக நம்ம வந்து கூட்டணி வைக்கிறோம். சரி, இதில் இந்த தடவை வந்து நம்ம சேருவோம், சேர்ந்து இதை வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 19 எலெக்ஷனுக்காக தான் நம்ம வந்து அங்கே வந்து கூட்டணி வச்சு வின் பண்ண வைக்கிறோம். அந்த 19 எலெக்ஷனில் அவர் எம்பியை ஜெயிக்கிறதுக்கு அது வந்து இந்த எலெக்ஷன் தானே, நம்ம பாராளுமன்ற எலெக்ஷன், அதுக்கு நாங்கள் எவ்வளோ கடுமையாக வேலை பார்த்துருப்போங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு இடமா போய் அதான் அப்போல்லாம் எங்களுக்கு பானைச்சினோம். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பானைச்சினோன்னு எங்களுக்கு வந்திருக்குது. ஒரு இடமும் ஒரு ஊர்லேயும் போய் அவ்வளோ வேலை பார்த்துருப்போம் எங்கள் கட்சிக்கு. ஆனால் உதயசூரியனுக்கு அதுக்கு மேலே வேலை பார்த்தாங்க. உதயசூரியனை கொண்டு போய் சேர்க்க அதுக்கு மேலே. அதுக்கப்புறம் கலைஞர் இறந்துட்டார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வராரு 21 ஸ்டாலின் புது முதல்வர். யாருமே வந்து உதயசூரியன் சின்னம் பழசாக இருந்தால் கூட முதல்வர் ஸ்டாலின் அவர் எப்படி பண்ணுவார், என்ன பண்ணுவார், அதாவது முதல்வருங்கிற பதவிக்கு அவர் வந்து புதுசு துணை முதல்வராக இருந்திருக்கலாம். பவள விழா கண்ட கட்சியை வந்து விசிகா தான் காப்பாத்துச்சுன்னு சொன்னாங்க. விசிகா தாங்க காப்பாத்துச்சு. இதில் வந்து பவள விழா கண்ட கட்சி ஏங்க இதில் குளத்தூரில் தோக்குறாரு? கலைஞரின் மகன் முதல்வர், தன்னைக்கு முதல்வர், அவரோட தொகுதி, அவங்க ஒரு பார்க்கெல்லாம் செம்மையாக கட்டி வச்சுருக்காரு. சிங்கப்பூரை மிஞ்சின பார்க் கட்டியிருக்கிறாரு. அவ்வளோ சிட்டி மாதிரி மாற்றி வச்சுருக்காரு குளத்தூரை. எதுக்கு எப்படி தோத்தாரு? பவள விழா கண்ட கட்சி. அங்கே வந்து வேலை வந்து இப்போ சேரி ஓட்டு ஒன்று கூட தவறாமல் விழுந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் நாங்கள் அவ்வளோ வேலை பார்த்துருக்கோம். நாங்கள் தான் 2026 தேர்தலில் ஏன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்ற கேள்வி. 2026 தேர்தலில் இவங்க இந்த 5 வருஷம் செஞ்ச ஆட்சி ஒன்று, துப்புரவு தொழிலாளர்களை வந்து இவங்க வந்து இங்கே சென்னையில் வந்து எல்லாரும் கண்பட பார்க்க பயங்கர வைரல் ஆச்சு ஒன்று. 2வது வேங்க வயல் பிரச்சனை. 2வது இந்த கவின், இந்த மாதிரி ஆணவ படுகொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இதை தடுக்கிறதுக்கு ஒன்றுமே பண்ணாது. என்ன விஷயம், விசிகாவுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்றது ஒரு பிரச்சனையா இருக்கு. விசிகாவுக்கும் உரிய அங்கீகாரம் கொடுக்கல ஒன்று. இது பொதுமக்கள் பார்வையில் இப்போ எல்லாரும் வந்து விசிகாவுக்கு ஏன் அப்படி விசிகாவுக்கு சீட்டு கொடுக்கலங்கிறதெல்லாம் இங்கே பேச மாட்டாங்க. பட் கட்சிக்காரங்களாம் நாங்கள் சிறுத்தைகளாக எங்களுக்கு கோபம் இருக்குது. என்னன்னா முதல் நாள் வர விமர்சனம் பண்ணிட்டு இருந்த தேமுதிகவுக்கு வந்து 11 சீட்டும் 10 சீட்டு ஒரு ராஜ்யசபா. ஆமாம், ராஜ்யசபா 10 சீட்டு ஒரு ராஜ்யசபா ஒன்று. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க காங்கிரஸ்க்கு 28 ராஜ்யசபா. ஆமாம், இந்த மாதிரி வந்து அவங்க கொடுத்துட்டு எங்களுக்கு ஒரு 8 சீட்டு கொடுக்குறதுக்கு எதுக்கு 10 சீட்டு கேட்டோம், அதை கொடுத்துட்டு போக வேண்டியதுனா அதுக்கு எதுக்கு 15 வருஷம் உங்க கூட எதுக்கு? அப்போ நாங்கள் உன் கூடயே நீ பண்ணுற எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் மைக்கை தூக்கிட்டு எங்கள் தலைவர்கிட்ட தான் வருவாங்க. இவங்க செய்கிற எல்லாத்துக்கும் இவங்க இப்படி பண்ணுறாங்களே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்படி பண்ணுறாங்களே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, செஞ்சவன்கிட்ட போய் கேளுங்கனாலும் யாரும் போகிறது கிடையாது. செஞ்சவங்களை அவங்கள போய் கேளுங்க, ஏன் இப்படி இங்கேயே வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னாலும் யாரும் கேட்கறது கிடையாது. அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் பெரம்பலூர்ல வெளிப்பட்டிருக்கு. பெரம்பலூர்ல ஏங்க நீங்க வந்து இந்த மாதிரி சுத்தி விடுறவாள்லாம் வச்சுக்காதீங்க. நான் என்னன்னா அவர் வந்து என் தலைவரை உணர்ச்சின்னு அவர் வந்து பேசுறாரு. அந்த பேசுனதை எங்களால் தாங்கிக்க முடியல. சரியா, அவரை எங்களால் பேச அப்போ வந்து அவரை கண்டிக்கணும். நாங்கள் நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எங்கள் தலைவரை பேசுகிறப்ப நாங்கள் கண்டனம் தெரிவித்து தான் ஆகும். அப்படிங்கிறப்ப பெரம்பலூரில் இருக்க அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா பொறுப்பாளர்கள் எல்லாரும் ஆர்ப்பாட்டம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அப்போ தலைவர் வந்து வேணான்னு சொல்லிடுறாரு. வேணாம்ப்பா, அதெல்லாம் செய்ய வேணாம், விட்டுருங்க, அவர் பேசிட்டு போகிறாரு, அது அவரோடது, நீங்கள் எது கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வேணான்னு சொல்கிறாரு. அங்கே வந்து முக்கியமான பொறுப்பாளர்கள் யாரும் வரல. அப்போ ஆனால் இந்த ஆல்ரெடி ஆர்ப்பாட்டம்னு எல்லாரும் தகவல் கொடுத்தாச்சு இல்லையா, இப்போது தகவல் போய் சேராதவங்களாம் அங்கே ஒன்று சேர்ந்துட்டாங்க. அவங்களாம் உட்காந்து ஆர்ப்பாட்டம் அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி ராஜாவை கைது செய், இது மாதிரி அப்படி இப்படின்னு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க போராட்டம் பண்ணோன்னே இந்த டிஎம்கே ராச ஆதரவாளர்கள் அங்கே இருக்கிறவங்களே வந்து இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இவங்க கோஷம் போட்டிருக்காங்க போல. உட்காந்து கோஷம் போட்டாங்களா, கல்லை விட்டு இவங்க தான் கல்லை விட்டு எரிஞ்சதாக சொல்கிறாங்க. டிஎம்கேக்காரவங்க தான் கல்லை விட்டு இவங்கள ஆர்ப்பாட்டத்தை பண்ணிகிட்டு இருக்கவங்க போராட்டக்காரவங்களாம் கல்லை விட்டு எறிகிறாங்க. அப்போ அங்கே வந்து பிரச்சனை ஆகுது. இப்போ எப்போயுமே டிஎம்கே வந்து இது மாதிரி கலவரங்களை தூண்டி விடும். இப்போ அது வந்து கண்கூடாக நம்ம இந்த சோஷியல் மீடியா இருக்கிறனால கண்கூடாக தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி இவங்க வந்து இவங்களால் பாதிக்கப்பட்ட பல சிறுத்தைகள் இருக்காங்க, பல குடும்பங்கள் இருக்காங்க. அப்போது நான் சொல்கிறது 80-90 ஏடிஎம்கேவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் நிறையா இருக்குது. தேர்தல் பாதை திருடர்கள் பாதைன்னு இருந்த அந்த 10 ஆண்டு காலம் எங்கள் கட்சி இப்போ தோழர்கள் வந்து அனுபவித்த கொடுமைகள் பல.
இதுலேருந்து மீள்றதுக்கு தான் நம்ம வந்து அரசியல் நம்ம வந்து தேர்தல் பதவிக்கு வருவோம்னு சொல்லிட்டு வந்தது. இதுலேருந்து அவங்கள காப்பாற்றி விடுவோம். நமக்கு அதிகாரம் இருந்தால் தான் நம்மளை எவனும் தொடமாட்டாங்கிற காரணத்துக்காக தான் நம்ம வந்து அரசியலுக்குள்ளே வரோம். இப்போ இவங்களால என்னன்னா எப்பயுமே இவங்களுக்கு நம்மனா அடிமை சாசனமாக எழுதி கொடுத்துருக்கோம் டிஎம்கேக்கு. நாங்கன்னா இப்போ இல்லை இவங்க கூட இவங்க பெற்றெடுத்த பிள்ளைங்களா நாங்கள் இவங்க சொல்லி கொடுத்துறாங்க அரசியல் கற்றுக்கிட்டோமா? இவங்க எங்களுக்கு ஏதாவது இதை விசிகாவுக்குன்னு இவங்க ஏதாவது ஒரு நன்மை பண்ணியிருக்காங்களா? என்ன பண்ணிட்டாங்க? என்ன நீ தப்பு பண்ண எல்லாத்தையும் எங்கள் தலைவரை வச்சு நீ தப்பிச்ச. நீ பண்ணிட்டு போயிற தப்ப அதை எங்கள் தலைவர் முட்டு கொடுத்து பேசிட்டு அதை எதையா அவனை சொல்லி சமாளிச்சுட்டு இருப்பாரு. எவ்வளோ நெருக்கடிகளுக்குள்ளே இருந்தாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். அதை கேட்கவும் முடியாமல் வைக்கவும் முடியாமல் சரி அதை விட்டு வெளியில் வந்தாலும் இந்த மக்களுக்கு இன்னும் இருக்கிற இந்த மாதிரி நடக்கும். இப்போது நிறைய பேருக்கு வந்து ஏன் இவர் டிஎம்கே கூடயே இருக்காரு, ஏன் டிஎம்கே கூடயே இருக்காருன்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கான பதில் இதுதான். விட்டு வெளியில் வந்தோம்னா இதுதான் நடக்கும். இது மாதிரி தாக்குதல் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஆர்எஸ்எஸை விட ஆர்எஸ்எஸ் ஒரு பக்கம் ஒரு பங்குனா டிஎம்கே 3 பங்கு வந்து கலவரம் பண்ணும். திருமாவளவன் அவர்கள் வார்த்தையின்படி சொல்றது தான் இது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஆமா, தவிர்க்கப்பட்டிருக்கலான்னு இன்னைக்கு கூட பேசியிருக்காரு, லைவ் 1 hour பேசியிருக்காரு. இது வேண்டாம், இது வந்து பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு அது எங்களை தான் கண்டிக்கிறாரு. டிஎம்கே காரவங்களை வந்து அவர் வந்து சொல்லவே கிடையாது. நீங்கள் வந்து போயிருக்கக்கூடாது, பண்ணியிருக்கக்கூடாது, நாகரிக அரசியல் போகணும், இந்த அரசியல் வந்து நம்ம வந்து நாகரிகமாக டீசெண்டாக கொண்டு போகணும், இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அரங்கத்திற்கு வந்து பல தலைப்பாங்க. ரொம்ப நன்றி.